அண்மைச் செய்தி. இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக எஸ்ஐயிடம் விசாரணை நடந்து வருகிறது. திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி நேரில் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக எஸ்ஐயிடம் விசாரணை நடந்து வருகிறது. திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி நேரில் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக எஸ்ஐயிடம் விசாரணை நடந்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் நேரலையில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்கலாம். ஆனந்தன், இப்ப எஸ்ஐ கிட்ட விசாரணை எவ்வளவு நேரமாக நடந்து வருது? குறிப்பா என்னென்ன தகவல்கள் எல்லாம் கேட்டு பெறும் முனைப்புல நீதிபதி இருக்காரு? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, வழக்குடைய முக்கியமாக இருக்கக்கூடியது புகார் நிகிதா எப்போது கொடுக்கப்பட்டார், அந்த புகார் தொடர்பாக எப்பொழுது அடுத்த கட்டமாக விசாரணையை தொடங்கியீர்கள், அந்த விசாரணை செய்ய சொன்ன அதிகாரிகள் யார் என்பது தொடர்பாக தான் தற்போது முக்கியமான கேள்வி எழுகிறது. அது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை எப்போது பதிவு செய்யப்பட்டது, நிகிதாவுக்கு எப்போது சிஎஸ்ஆர் புகார் பெற்ற பிறகு சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள்லாம் எந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விவரங்களை சேகரிப்பதற்காக மாவட்ட நீதிபதி, மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் நேரடியாக காலை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது அவரிடம், அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கக்கூடிய ஆய்வாளர், அதே போன்று ரைட்டர் அவரிடமும் நேரடியாக சிவக்குமார் அவரிடமும் ஆய்வு கேட்டறிந்தார். அது மட்டுமல்லாமல் புகார் பெற்றது யார், இந்த புகார் தொடர்பாக விசாரிக்க சொன்ன அதிகாரி யார் என்பது தொடர்பாகவும் விவரங்களை சேகரித்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் விசாரணை இங்கு காவல் நிலையத்தை முடித்துவிட்டு மீண்டும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் ஆய்வக அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்திருக்கிறார். அங்கும் தற்போது காவல்துறை அதிகாரிகள், அதாவது திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் நேரடியாக வந்திருக்கிறார். இங்கு காவல் நிலையத்தில் ஏடிஎஸ்பி சுகுமாரன் வந்திருக்கிறார். இன்று காவல்துறை அதிகாரிகள் மட்டத்திலான விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு தெரிய வருகிறது. மேலும் இன்று நிகிதா, புகார் கொடுக்கப்பட்ட நிகிதா இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த கட்டங்களில் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்துகிறார்கள். இதற்கு முன்பாக பல்வேறு கட்டங்களில் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்லப்போனால், புகார் அது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜித்தின் குடும்பத்தினர், மருத்துவர்கள், சாட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளிட்டவரிடம் விவரங்களை சேகரித்து நீதிபதி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது காவல்துறை அதிகாரிகள் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே விசாரணை முடிந்து அறிக்கையை 8ஆம் தேதி தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக 6ஆம் தேதி முழுவதுமாக விசாரணை முடிப்பதற்கான திட்டம் இருப்பதாக தெரிய வருகிறது. 7ஆம் தேதி அத்தனையும் தொகுத்து 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டமான விசாரணையை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிலிருந்து தெரிய வரும். பிரியதர்ஷினி, விசாரணை குறித்து தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.